மார்க்கண்டு மாலினி எனக்கு ரூம் சரியில்லை, புதுசாக எனக்கு ரூம் செய்ததா, என்னோட ரூம் ஃபெட்டப்பா போச்சுன்னு சொல்லி பின்னால் இருக்கிற சின்ன மனுஷன் என்ன 2 ஹவர் தான் தூங்க விட்டு இரவு வேலையில் வந்து அடிச்செழுப்பி சொல்லி ஒரு சிட்டிக்கு கொண்டு போகிறான் இந்த ரூம் டிசைன் பார்க்குறதுக்கு. இவனுக்கு தனி ரூம் கொடுத்தது எந்த விலை தானே, இந்த ரூம் சரியில்லையாம், ஃபெடப்பா போச்சாம் அவருக்கு இந்த ரூம். 5-6 வருஷமாக இதுக்கு இருக்கிறாராம். டென்மார்க் வந்து வீட்டு வசதியான ஒரு நாடு. இங்கேயே இவன் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேருக்கு தனி ரூம் கிடையாது. இவனுக்கு நான் ரூம் கொடுத்ததான் பிரச்சனை. மார்க்கண்டு மாலினி வாஸ்து சரியில்லை, வீட்டை மாற்றண்ட மாதிரி ரூமை மாற்றட்டான். முக்கியமாக கட்டில், இந்த கட்டில் தான் பிடிச்சிருக்கான். இவர் எப்போவுமே வில்லங்கமான கட்டிலானது எங்கே பாரு. இந்த கட்டிலுக்கு கீழேயே கபர்ட் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. அப்போ இவருக்கு கபர்ட் தேவையில்லை. கட்டில் வாங்கணும்டா, படுத்து பார்க்கணும் தானே, வாடா படுத்து பார்ப்போம் பண்ணிட்டு ஒருவேளை நான் தான் படுத்து பார்க்குறோன்னு எட்டி பக்கத்து கட்டிலில் பார்த்தேன். பக்கத்து கட்டிலில் வேறு 2 பேர் படுத்து கிடக்கினான். அப்பாடா அங்கால பாருங்க வந்து படி எனக்கு பின்னால் பார்த்தீங்களே, நான் மட்டும் இல்லை. கட்டில் வாங்கணும்டா படுத்து பார்க்கத்தானே வேணும். சாரி வாங்கி நான் உடுத்து பார்க்குற மாதிரி. நாங்களே இப்போ படுத்து பார்த்த கட்டில் வந்து இலங்கை காசுக்கு 4 லட்சம் ரூபீஸ். நமக்கு சாகும் வரைக்கும் ஓவர் டைம் போகிறோம், பலன் போகிற இடக்கு. இந்த டிசம்பர் மாதம் இயரன் சரியான செலவு. கட்ட மறந்த பில், கட்டாத பில், கணக்கு பார்க்காத பில் எல்லாம் வந்து குவியும். அதுக்குள்ள தேவையில்லாத கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், அங்கால வெள்ள அனர்த்தம், ஒரு மாதிரி முக்குளிச்சு நீந்தி அடிச்சு அப்பாடா தப்பிட்டோம்டா. இவன் பாவி கொண்டு வந்து இந்த கட்டில வாங்கித்தானே நிற்கிறான். எனக்கு கட்டில் விலையை பார்த்து தலையை சுத்திச்சதோ அல்லது நித்திர காணாம தலையை சுத்திச்சதோ, வாடா கட்டில் பார்த்ததுக்கு அனுப்பிச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் உண்டு, வடிவா சாப்பிட்டுட்டு. இது வந்து ஒரு ஸ்வீடன் நாட்டுக்காரங்கள்ட்ட கடை. இக்கியான்னு நாங்கள் சொல்லுவோம், சில பேர் ஐக்கியான்னு சொல்லுவாங்க. எல்லாம் செட்டப் பண்ணி வடிவா ஷோரூம் மாதிரி வச்சிருப்பாங்க. பார்த்தோன்னே வாங்கிட்டு போகணும் போல இருக்கும். எனக்கு அப்படி வாங்கிட்டு போகணும் ஒன்றுமே தோணலை. நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டை வந்து வேலைக்கு போனது.